ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் வந்து பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, நீண்ட நாள் நோய் இல்லாமல் 80-90 வயசு வரைக்கும் வாழ முடியுமா, அது எப்படி ஆஸ்பத்திரி இல்லாம நீண்ட நாள் வாழ முடியுமா அப்படிங்கறத வந்து நம்ம இந்த பார்க்க போறோம். மெயினா வந்து நம்ம நீண்ட நாள் வாழ்றதுக்கு நம்மளுடைய சித்தர்கள் பல விஷயங்களை வந்து ஆல்ரெடி இந்தியாவில் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நாம அதையெல்லாம் வந்து ஒரு ரீகால் மாதிரி வந்து பார்க்க போறோம். ரூட் காஸ், நீண்ட நாள் வாழ்றதுக்கு என்னென்ன ரூட் காஸ் வந்து காரணம், நோய்க்கு என்ன காரணம் அப்படிங்கறது நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திங், இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட் வந்து நம்ம ஃபுட் கலாச்சாரத்துல ரொம்ப மோசமா மாறிக்கிட்டு இருக்கு. புரோட்டா, ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல் தரக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் ஆல்ரெடி மருத்துவர்களே வந்து ரீசர்ச் பண்ணி சொல்லிட்டாங்க. இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப டேஞ்சரான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி. அடுத்து வந்து நம்ம எண்ணெயில பொரித்த உணவுகள் அதிகமா சாப்பிட்றோம். இந்த மாதிரியான விஷயங்கள் உடம்புக்கு ரொம்ப கெடுதல். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் ஆச்சுங்களா. அடுத்தது மூவ்மெண்ட் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கை, இதெல்லாம் வந்து நோய்க்கு ரூட் காஸ். இதெல்லாம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சுனால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து குறைஞ்சிருது. அதனால வந்து நோய் வந்து வருது. ஏன்னா நோய் கிருமிகள் இதே உலகத்துல வாழுது, நம்ம உடம்பும் வந்து நம்மளும் இதே உலகத்துல வாழ்றோம். அதனால மேக்சிமம் வந்து அதனுடைய எதிர்ப்பு தன்மை இம்யூன் சிஸ்டம் வந்து நம்மளோட உடம்புக்கு ஒரு வேலி மாதிரி கவரேஜ் ஆகிருக்கும். அது டேமேஜ் ஆகும்போது நோய் தன்மை வந்து மனிதனை வந்து அட்டாக் பண்ணுது. இதனாலதான் சளி, தொண்டை வலி, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு வருது. ஓகேங்களா? ஓகே. பார்ட் 1, நோய் இல்லாமல் வாழ நம்ம என்ன செய்யணும். காலையில வந்து நம்ம நைட்டு வந்து ரொம்ப நேரம் வந்து மொபைல் பார்க்க கூடாது. ஸ்லீப் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்து தூங்கிடணும். அதுக்கு நம்ம காலையில எழுந்தவுடன் என்னென்ன பண்ண விஷயங்கள் வந்து பண்ணணும். மூவ்மெண்ட் இல்லாத வாழ்க்கைங்கிறதுனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து காலையில எழுந்த உடனே மொபைல் வந்து இப்படி பார்க்க கூடாதுங்க. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அது நம்ம மூளையில கார்டிசோல்ங்கிற ஒரு இதை வந்து ஹார்மோனை வந்து ஆக்டிவேட் பண்ணி அது நம்ம உடம்புல மன அழுத்தத்தை உருவாக்கி விட்டுடும். சோ தூங்கி எழுந்த உடனே மொபைல் எடுத்து இப்படி பார்க்க கூடாது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு விளைவை வந்து உடம்புக்கு கொடுக்கும். அதை வந்து பார்க்க கூடாது. உடம்பு வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஸ்லோவா வந்து ஆக்டிவேட் ஆகி ஓப்பன் ஆகும். அது வந்து நம்ம வந்து அதுக்கு டைம் கொடுத்து ஸ்லோவான மூவ்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் எழுந்து நம்மளுடைய லைட் அதே மாதிரி பிரைட்டான லைட் வந்து போடக்கூடாது. நைட் லேம்ப் இந்த மாதிரி போட்டுக்கலாம், அல்லது தீபம் வந்து ஏற்றிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து காலையில எழுந்தவுடன் நம்ம வந்து பண்ணணும். ஸ்லோ மூவ்மெண்டா எழுந்திருக்கணும். சரிங்களா? ஓகே. எழுந்து உடனே வந்து டீ சாப்பிடக்கூடாது. அப்படியே டீ சாப்பிடாம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பல்லு விளக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க டீ சாப்பிடணும். ஏன்னா டீ சாப்பிட்டு பல்லு விளக்குனீங்கன்னா அது பல்லுக்கு மிகவும் கெடுதலை கொடுக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து நம்ம செய்ய வேண்டியது சூரிய நமஸ்காரம். ஒரு சில வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணிட்டு சூரிய நமஸ்காரம், தடாசனம், புஜங்காசனம் இந்த மாதிரியான பயிற்சிகள் வந்து நம்ம வந்து செய்யலாங்க. தடாசனம், புஜங்காசனம் இதெல்லாம் பண்ணிட்டு உடம்புக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ் கொடுத்துரும். ஒரு 10 முறை பண்ணீங்கன்னா டெய்லி போதும். அதுவே உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வார்ம் அப்பா இருக்கும். அடுத்தது வந்து நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு, இந்த மூச்சு வந்து உடம்புல சிறப்பா இருக்கணும். மூச்சு வந்து சிறப்பா எடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னா பிராணாயாமம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறந்ததா இருக்கும். பிராணாயாமம் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இடது பக்கம் மூச்சு எடுத்துட்டு வலது பக்கம் விடணும், வலது பக்கம் மூச்சு எடுத்துட்டு இடது பக்கம் விடணும். இப்படி மாத்தி மாத்தி ஒரு 5 டைம்ஸ். இது ஒரு சர்க்கிள்ங்க. இதுக்கு அடுத்த நிலைகள் நிறைய இருக்கு. பின்னாடி வேணும்னா நம்ம கமெண்ட்ல போடுங்க, நம்ம சொல்லலாம். அல்லது யாருக்கிட்டையாவது தெரிஞ்சவங்க பக்கத்துல இருந்தா கத்துக்குவாங்க. இது வந்து மூச்சை வந்து மேம்படுத்துறது. அடுத்து கபாலபதி வந்து உடம்புல தேவையில்லாத கழிவுகள் மண்டையில இருந்தா வெளியேற்றத்துக்கு கபாலபதி போன்ற பயிற்சிகள் செய்யலாம். இதுக்கு அடுத்து நிறைய பயிற்சிகள் இருக்கு. அதுக்கான பயிற்சிகள் அடுத்தடுத்து போய்க்கலாம். சரிங்களா? ஓகே. மூச்சு பண்ணியாச்சு. அடுத்தது சவாசனம். சிறிது நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு குளிச்சுக்கோங்க. கோல்டு வாட்டர் அல்லது ஹாட் வாட்டர், மிதமான சூட்டுல குளிக்கிறது ரொம்ப நல்லது குளிர்காலத்துல. சரிங்களா? இந்த விஷயத்த வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். அல்லது நார்மலான வாட்டர்லயும் வந்து இயற்கையா ஆறு, குளம் இதுலாம் நம்ம இயற்கையா அந்த காலத்துல குளிச்சோம். வாய்ப்பு இருக்கிறவங்க அதுல குளிக்கலாம். அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாடிக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை
கொடுக்கும். காலையில ஆற்று நீர்ல குளிக்கிறது, அருவியில குளிக்கிறது, இதெல்லாம் வந்து குடுப்பினை. இதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருந்தா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரொம்பவும் கேர்ஃபுல்லா அவங்க வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து காலை இது வந்து முடிச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம சாப்பாடு எவ்வளவு சாப்பிடணும். சாப்பாடு நல்லா வாயில போட்டு மென்னு சாப்பிடணும். மேக்சிமம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் இதெல்லாம் சாப்பிடாம காலையில இட்லி இந்த மாதிரி சாப்பிட்டான உணவுகள் எடுத்துக்கணும். இட்லி எடுத்துக்கும் போது கண்டிப்பா சட்னி, கடலை சட்னி, தேங்காய் சட்னி, இந்த மாதிரி சட்னி ஐட்டத்தை கண்டிப்பா சேர்த்துக்கணும். ஏன்னா இட்லிக்கு அப்பதான் ஜீரணம் உடம்புல கிடைக்கும். 3/4 வயிறு அளவுக்கு நீங்க உணவை எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது ரொம்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா உடம்பு ஜீரணம் பண்றதுக்கு ரொம்ப நேரம் கஷ்டப்படும். அது வந்து உணவு சாப்பிட்டு நீங்க ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை செய்யறவங்க அதையுமே குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சமா சாப்பிட்டு 11 மணி போல மறுபடியும் ஏதாவது ஜூஸ் ஐட்டமா எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரே அதிகமான உணவு சாப்பிட்டு உட்கார்ந்து வேலை பார்க்கறது ரொம்ப ரொம்ப தவறு. கொஞ்சம் வாக்கிங் இந்த மாதிரி பயிற்சியை கொடுத்தாதான் வந்து ஜீரணம் செரிமானம் வந்து சரியா நடக்கும். இது உணவுல அதாவது 3/4 வயிறு தான் சாப்பிடணும். நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள் வந்து கூழு, கம்பு இந்த மாதிரியான உணவுகள் காலை நேரங்கள்ல சாப்பிட்றது சிறப்பு. அது போக இயற்கையான நம்ம ரைஸ் இந்த மாதிரி நீங்க ரெகுலரா நீங்க சாப்பிட்ற உணவுகள் வந்து அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஹார்டான உணவுகள் காலையில சாப்பிட வேண்டாம். அடுத்து வந்து உணவை ரொம்ப நேரம் கழிச்சு சாப்பிடக்கூடாதுங்க. காலையில 8 மணிக்கு முன்னாடி உணவு வந்து எடுத்துக்கணும். அப்பதான் வந்து உடம்பு வந்து அதுக்கு தேவையான குளுக்கோஸ் இதெல்லாம் வந்து கரெக்டா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது உணவு எடுத்தாச்சு. அடுத்தது வந்து நம்மளுடைய வேலை வந்து உடம்புக்கு ரொம்பவும் கஷ்டமாவும் இருக்கக்கூடாது, மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதான் வந்து ஒரு மகரிஷி சொல்லியிருப்பாரு, உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம், இந்த 5இல் அளவு முறை வேணும் அப்படின்ட்டு இருப்பாரு. அளவு முறை மாறி மீறி போனால் நோய் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி வேலை இதுல எல்லாம் கரெக்டா இருக்கணும். சரிங்களா? அடுத்தது இரவு உணவு வந்து ஒரு சன்செட்டுக்கு முன்னாடி ஒரு 7 மணிக்குள்ள முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு சிறந்த ஒரு உணவு முறை. இரவு வந்து லைட்டான உணவை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7 மணிக்கு எடுத்துக்கிறது மிகவும் சிறந்தது. 8, 9 எல்லாம் போறது உங்களுக்கு ஸ்லீப்பிங்ல தூக்கத்துல உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸா கொடுக்கும். சரிங்களா? தூக்கம் வராம இரவு ரொம்ப நேரம் வந்து மொபைல் யூஸ் பண்றது ஒரு மிகப்பெரிய தவறு. 6 to 7 மணி நேரம் நைட்டு வந்து கம்பல்சரி தூங்கி வச்சா பீஸ்ஃபுல்லா உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதே மாதிரி தினசரி குடிக்கிறது, சரக்கடிக்கிறது, இந்த மாதிரியான மது, சிகரெட், இந்த மாதிரி புகைப்பழக்கம், இந்த மாதிரியான பழக்கங்கள் இருந்தா அதுவும் உடம்பு வந்து கெடுக்கக்கூடிய விஷயங்கள். ஸ்ட்ரெஸ் இல்லாம அதுவே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா கொடுக்கும். ஸ்ட்ரெஸ் ஏற்படும் போது உடனே இந்த விஷயங்களுக்கு நீங்க போனீங்கன்னா அதுவே தொடர்ந்து உங்களுக்கு பழக்கத்தை உருவாக்கிது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான சொல்யூஷன் என்னவோ அதை வந்து பண்ணணும். நம்ம யோகாவை டெய்லி வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நினைக்காம ஒரு லைஃப் ஸ்டைலாவே மாற்றி அதை வந்து நம்ம பண்ணும் பொழுது உங்களுக்கு அதுக்கு பெஸ்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, நம்ம வீடியோவை இதெல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் கம்பல்சரி தினசரி பண்ணுங்க. உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். 80-90 வயசு வரைக்கும் நீண்ட நாள் ஆரோக்கியமா வாழலாம். ஓகே, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார்